गाइस உங்களோட விண்டோஸ் லேப்டாப்பில் எப்படி நம்ம பேட்டரி ஹெல்த்தை செக் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பவர் சிஎஃப்ஜி ஸ்லாஷ் பேட்டரி போட்டு சொல்லிட்டு இந்த ஒரு கமெண்ட்டை வந்து டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டரி ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு பாத் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ப்ரௌசர் அட்ரஸ் பாரில் அந்த காப்பி பண்ண பாத் ஃபைலை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேட்டரி ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி சம்மந்தமாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம எப்படி பேட்டரி ஹெல்த்தை பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டியும் டிசைன்டு கெப்பாசிட்டியும் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிவிடுங்க. டிவைட் பண்ணினா ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூவோட என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இன்ட்டு 100 கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து காட்ட ஆரம்பிச்சுன்னா பேட்டரி ஹெல்த்தோட பர்சன்டேஜ். ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பேட்டரியோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா 80 இருக்குது. ஸோ உங்களோட பேட்டரியோட ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். உங்களோட லேப்டாப் வந்து ரொம்பவே ஹேங் ஆகுதுன்னா ஸோ இந்த 3 டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன கேட்டிங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் என்ன பண்ணீங்க ஸ்டார்ட் அப் ஆப் டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தேவையில்லாத ஆப்ஸ் வந்து ஏதாவது ஆனில் இருந்தால் உடனே வந்து ஆஃப் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகுதுல வந்து ப்ரிவெண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ செகண்ட் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து டெலிட் பண்ணுறது. ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு கமெண்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் இருக்க டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லேப்டாப் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ தேர்ட் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ரீசெட் பண்ணுறது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கீபோர்டில் விண்டோஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+B. ஸோ இது மூலிமா வந்து உங்களோட லேப்டாப்போட கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ரீசெட் ஆகும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது மூலிமா உங்களோட ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்து கன்ஃபார்ம் வந்து சால்வ் ஆகும். ஸோ இந்த 3 டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காய்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மூலம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நம்ம சேனலை வந்து உடனே வந்து ஃபாலோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ காய்ஸ். ஏதாவது ஒரு முக்கியமான வேலை நீங்கள் லேப்டாப்பில் பார்த்துட்டு இருப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டக்காகி நின்றுச்சு உங்களோட லேப்டாப் அப்படின்னா நீங்கள் உடனே வந்து என்ன பண்ணுவீங்க, உங்களோட பவர் பட்டனை வந்து கிளிக் பண்ணி போவீங்க, ஆஃப் பண்ண போவீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, ஏன்னா டேட்டா லாஸ் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் இந்த ஒரு ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட கீபோர்டில் Ctrl+Alt+Delete கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாரி ஒரு மெனு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன பண்ணுறீங்க கண்ட்ரோலு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் மெனு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சி ரீஸ்டார்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதை கிளிக் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக உங்களோட லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு பழையபடி வந்து நார்மலாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப் ஸ்டக் ஆகிற டைமில் வந்து நீங்கள் பவர் பட்டன் வந்து கிளிக் பண்ணாதீங்க, அது சேஃபஸ்ட் வேவே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சேஃபஸ்ட் வே. ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நண்பர்களே, உங்களோட லேப்டாப்லேயும் இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனை கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இந்தமாதிரி ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற ஆப்ஸே இப்போ எக்கச்சக்கமாக வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற ஆப்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க, இந்த மாதிரி EXE ஃபைலில் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிவிடுவீங்க. அப்படி இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய்ட்டு அந்த வேணுன்ற ஆப்பை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இப்படி பண்ணாதீங்க காய்ஸ். ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஆப் வேணுமோ அந்த ஆப் உண்டான வெப் வெர்ஷனில் வந்து போயிடுங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் நான் இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறேன், அதனால் Instagram.com போயிட்டு 3 பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஸோ கேஸ்ட் சேவ் அண்ட் ஷேர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இது கிளிக் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அந்த ஆப்பாகவே பார்க்க முடியும். இனிமேல் இருங்க, இப்போ நான் டெஸ்க்டாப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பாகவே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் ப்ரோக்ரஸிவ் வெப் அப்ளிகேஷன் வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான எம்பிங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆப் ஸ்டோரில் வந்து டெவலப் பண்ணிங்கன்னா 2 MB. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா 2 KB. ஸோ இதனால் எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து மிச்சமாகும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஸுக்கும் ப்ரோக்ரஸிவ் வெப் அப்ளிகேஷன் பண்ணி பழகிங்க. ஸோ ஸ்டோரேஜ் மிச்சமாகும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.